விடுதலை சிறுத்தைகளுக்கும் அந்த ஒரு சீட் ஷேரிங்கில் கம்மி தொகுதி என்ன நடக்குது? ஏன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இது மாதிரியான ஒரு வேலையை கையாளுறார்? நேரு, வேலு, பாபு இவர்களிடம் பெரும்பான்மையான தமிழகத்தினுடைய சட்டமன்ற தொகுதிகள் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தலைவர்களை சந்தித்து பேசுவதை இவர்களிடம் விட்டுவிட்டிருக்கிறார். இவர்களுக்கு கட்சிகளுடைய கள நிலவரம், கூட்டணி கட்சிகள், கம்யூனிஸ்டுகள் இது எது பற்றியும் தெரியாது. முழுக்க என்ன தெரியும்னா, கோடிகளை எப்படி அரசிடமிருந்து எடுப்பது, கஜனாக்களுடன் திருடுவது, அதை எதிர்கட்சிகளை விலை கொடுத்து வாங்குவது. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ 10 கோடி ரூபா இப்போ யாருக்கு தர மாதிரி இருக்காங்க? யார் ரெடி பண்ணி வச்சிருக்கா? நேரு வந்து உனக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு அந்த இது ஏடிஎம் வச்சுக்கலாம், வேலை செய்யாமல் இவ்வளோ பணம் ஒன்று பிக்ஸ் பண்ணி வச்சுக்கானா. இப்போ 2 கோடி ரூபா 5 கோடி ரூபா அப்படிங்கிற மாதிரி திருச்சி மாநிலத்துக்கு 9 வரைக்கும் ஒவ்வொரு பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் ஏதாச்சும் வேணும்னா 40 ரூபாய் கொடுக்குறோம், 50 ரூபாய் காயலாம். இவருக்கு 40 கோடி ரூபாய் பேரம் பேசப்படுகிறது. முதல் தவணையை 10 கோடி வாங்கிக்க. 40 கோடி என்பது எவ்வளவு பெரிய தொகை தெரியுமா? 400 லட்சம். ஆனால் திமுக காரன் பூரா வந்து கை கொடுக்குறான், விட்டுறாதுங்கிறான். வாட்ஸ்அப் காலில் வர்றான். நீ இல்லைன்னா அவனை மணி கட்ட முடியாது யாரும், இதோடு அவனை திருச்சி விட்டு விரட்டி விடுங்கிறான் எல்லா திமுக காரனும். நேருவுடைய தொகுதியிலிருந்து இவர் நேருவை எதிர்த்து நிற்கக்கூடிய அதிமுக வேட்பாளர். அவன் பூரா பஞ்சத்தில் கிடக்கிறான். யார் வறுமையில் கிடக்கிறான்? ஆளுங்கட்சியில் யார்? அதிமுக. இவன் அத்தனை பேர் என்ன பண்ணிட்டான்? பர்ச்சேஸ் பண்ணிட்டான். அப்போது பணம் வாங்கினவன் நாளைக்கு எப்படி யாருக்கு விசுவாசமாக இருப்பான்? எடப்பாடிக்கு இருப்பானா, நேருவுக்கு இருப்பானா, வேலுமணிக்கு இருப்பானா, தங்கமணிக்கு இருப்பானா, இல்லை சிபி சண்முகத்துக்கு இருப்பானா? திருமாவளவனை ஒரு பார்வை பார்க்குறாங்க, சாதியை ஒதுக்கீடுங்க அங்கே இருக்குது அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது. உங்களுக்கு அதிக சீட்டு கொடுத்தா வேறு சாதி ஓட்டு போட மாட்டான், வண்டியர் ஓட்டு போட மாட்டான், முக்குளத்தோர் ஓட்டு போட மாட்டாங்க, கொங்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இப்படி ஒரு கற்பனாவாதத்தை உருவாக்கி திமுக தலைமைக்கு சொல்கிறாங்க. பணம் கொடுத்தெல்லாம் வெற்றி பெறுவதாக இருந்தால் ஜெயலலிதா 50 வருஷமாக முதலமைச்சர் இருந்திருக்கும். கருணாநிதி 50 வருஷம் முதலமைச்சர் இருந்திருப்பார். இந்த பணம் தேர்தலை தீர்மானிக்காது என்பது ஸ்டாலினுக்கும் வேலுக்கும் பாபுக்கும் முழுமையாக தெரியல. இன்றைக்கி திமுக கூட்டணியில் ஒரு பெரிய சலசலப்பில் போயிட்டுருக்கு சார். என்ன சின்ன சின்ன கட்சிகளாக இருந்தாலும் இந்த தொகுதி பங்கீட்டில் ஒரு பெரிய முரண்பாடை பார்க்குறாங்க. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியை ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பாக காட்டினது விடுதலை சிறுத்தைகள். விடுதலை சிறுத்தைகளுக்கும் அந்த ஒரு சீட் ஷேரிங்கில் கம்மி தொகுதி என்ன நடக்குது? ஏன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இது மாதிரியான ஒரு வேலையை கையாளுறார்? இப்போது திமுகவை பொறுத்தவரை உண்மையாகவே ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்ற சந்தேகம் இருக்குது. ஏன்னா நேரு, வேலு, பாபு இவர்களிடம் பெரும்பான்மையான தமிழகத்தினுடைய சட்டமன்ற தொகுதிகள் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ சேகர் பாபு பொறுத்த வரைக்கும் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த தொகுதி இருக்கக்கூடிய சட்டமன்ற பொறுப்பாளர். வேலு முழுக்க தமிழ்நாட்டினுடைய மேற்கு பகுதி பொறுப்பாளர். நேரு திருச்சியை சுற்றி இருக்கிற பகுதிகளுடைய பொறுப்பாளர். இவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதை முதலமைச்சர் முழுமையாக நம்புகிறார். முதலமைச்சர் அனைத்து கட்சிகளின் தலைவர்களை சந்தித்து பேசுவதை இவர்களிடம் விட்டுவிட்டிருக்கிறார். இவர்களுக்கு கட்சிகளுடைய கள நிலவரம், கூட்டணி கட்சிகள், கம்யூனிஸ்டுகள் இது எது பற்றியும் தெரியாது. முழுக்க என்ன தெரியும்னா, கோடிகளை எப்படி
அரசிடமிருந்து எடுப்பது, கஜனாக்களுடன் திருடுவது, அதை எதிர்க்கட்சிகளை விலை கொடுத்து வாங்குவது. நேருவுடைய தொகுதியிலிருந்து இவர் நேருவை எதிர்த்து நிற்கக்கூடிய அதிமுக வேட்பாளர் ஏர்போர்ட் விஜய், இவருக்கு 40 கோடி ரூபாய் பேரம் பேசப்படுகிறது. முதல் தவணையாக 10 கோடி வாங்கிக்க. 40 கோடி என்பது எவ்வளோ பெரிய தொகை தெரியுமா? 400 லட்சம். அப்போது 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டதான் திருச்சியை சுற்றி இவர்களுக்கு ஒரு தொகுதிக்கு 40 கோடி ரூபாய், 7 பேருக்கு 28, 7 நாங் 28, 280 கோடி. அப்போது பணம் கொடுத்து அத்தனையும் விலைக்கு வாங்கி விடலாம். இப்போ அதிமுக காரனுக்கு மாதம் 20 லட்ச ரூபா கொடுத்துட்ருக்கிறாருன்னு ஒரு அதிமுக காரனே சொல்கிறான். சொந்த கட்சிக்காரனே சொல்கிறான். எவ்வளோ கொடுக்குறாரா? 20. இது எப்போ ஆட்சிக்கு வந்ததுலேருந்து 5 வருஷமா கணக்கு போட்டு பாருங்க. அப்போது உண்மையாகவே அதிமுகவுக்கு தலைவன் எடப்பாடியா இல்லை நேருவா? அதிமுக தொண்டருக்குள்ளே வந்து ஒரு கான்வர்சேஷன் நமக்கு எப்படியோ நம்ம சோர்ஸு நமக்கு கிடைச்சிது. அப்போது இது தமிழ், இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு. அப்போது பானை முழுக்க எப்படி இருக்குது? அவன் பூரா பஞ்சத்தில் கிடக்கிறான். யார்? வறுமையில் கிடக்கிறான். ஆளுங்கட்சியில் யார்? அதிமுககாரன். இவன் அத்தனை பேர் என்ன பண்ணிட்டான்? பர்ச்சேஸ் பண்ணிட்டான். அப்போது பணம் வாங்கினவன் நாளைக்கு எப்படி யாருக்கு விசுவாசமாக இருப்பான்? எடப்பாடிக்கு இருப்பானா, நேருவுக்கு இருப்பானா, வேலுமணிக்கு இருப்பானா, தங்கமணிக்கு இருப்பானா, இல்லை சிபி சண்முகத்துக்கு இருப்பானா? இதுதான் இப்போ அதிமுக கூட எடப்பாடியுடைய கவலையினுடைய ரேகை தான் இப்போ நமக்கு வந்த அந்த செய்தி. வேலு இப்படி தான் இருக்கார், நேரு இப்படி, மூர்த்தி இப்படி, செந்தில் பாலாஜி இப்படி, 7 மண்டல பொறுப்பாளர்கள் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் உட்பட கிட்டத்தட்ட எல்லா தொகுதியிலும் இந்த எதிர்க்கட்சி வேட்பாளர்களை விலைக்கு வாங்குறாங்க, பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. 40 கோடிங்கிறது ஒரு சாதாரண காசு இல்லையே. எவ்வளோ பெரிய தொகை! இந்த தொகை பாதி பேர் சரண்டர் ஆயிடுவான். நீங்கள் 40 கோடி எடுத்து கொண்டு போய் அவனுடைய மனைவிட்ட கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவான்? 2 தலைமுறை செட்டில் ஆகலாம். ஆமாம், வீடு பூரா பணம். அப்போ இதுதான் திமுகவினுடைய சூத்திரமாக இருக்கிறது. இந்த சூத்திரம் வெற்றி பெறுமா? கண்டிப்பாக வெற்றி பெறும். திமுகவுக்கு தோல்வி பயம் வந்து விட்டது. நீங்கள் சிறுத்தையை பொறுத்த வரைக்கும், சிறுத்தையை 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. 4 பேரும் ஒரு எம்பி, நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார். அத்தனை பேரும் அறிவாலய தோட்டத்தில் புல்லை போட்டு சிறுத்தைகள் பூரா புல்லை மேய்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ திமுக என்ன நினைக்குது? இவங்கெல்லாம் நம்ம அறிவாலயத்தில் கிடக்கிறாங்கய்யா. பிடபிள்யூ கமிஷன், ஹைவேஸ் கமிஷன், இபியில் கமிஷன், எந்த வேலை நடந்தாலும் கமிஷன். அப்போ திமுகவை மீறி இவங்கெல்லாம் போக மாட்டாங்க. இப்படி ஒரு மனநிலைக்கு வந்த பிறகு திருமாவளவனை அவர்கள் கட்சி தலைமை இப்போ தலைமையால் நியமிக்கப்பட்ட வேலு, நேரு, பாபு திருமாவளவனை என்ன நினைக்கிறாங்க? கிள்ளுக்கீரையாக நினைக்கிறாங்க. எங்களுக்கு காலையில் வந்த செய்தி ஒன்று, இனிமே அந்த தேர்தல் குழுவோடு, திமுக தேர்தல் குழுவோடு பேச்சுவார்த்தை கிடையாது, நேரடியாக திமுக தலைவர் ஸ்டாலினுடன் தான் பேச்சுன்னு திருமாவோட அந்த காட்டமான வார்த்தை. அப்போ எவ்வளோ வேதனை பட்டிருப்பாரு பாருங்க. இன்னொரு இவங்க வந்து ஒரு ஏளனம் செய்கிறாங்க, சாதிய ரீதியாக ஒரு திருமாவனை ஒரு பார்வை பார்க்குறாங்க, சாதியை ஒதுக்கிடுங்க அங்கே இருக்குது அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது. இது உண்மைதான், உண்மை. ஏன்னா இந்த 3 பேருமே என்ன மனநிலைக்கு வந்திருக்காங்கன்னா, உங்களுக்கு அதிக சீட்டு கொடுத்தா வேறு சாதி ஓட்டு போட மாட்டான், வன்னியர் ஓட்டு போட மாட்டான், முக்குளத்தோர் ஓட்டு போட மாட்டாங்க, கொங்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இப்படி ஒரு கற்பனாவாதத்தை உருவாக்கி திமுக தலைமைக்கு சொல்கிறாங்க. திமுக தலைமை என்ன நினைக்கிது? ஒருவேளை சிறுத்தையை ஒருவேளை வளர்த்து விடுகிறீர்களோ, அதிகமாக சீட்டு கொடுத்து 10 எம்எல்ஏ வந்தால் சிறுத்தைக்கு ஒரு வளர்ச்சி
வலிமையாயிரும். அப்போ என்ன இவங்களுக்கெல்லாம் ஓர வஞ்சனை என்ன? அதாவது இங்கே திமுக தரப்பில் மானிமா மக்கள் நீதி மையம் கட்சியில் கமலஹாசன் அவர்கள் டார்ச் எடுத்து டிவியை உடைச்சி பெரிய டயலாக் பேசினார். அந்த காலம் ஒரு பெரும் பேசு பொருளாக இருக்குது. இப்போது கிட்டத்தட்ட 2005 கட்சி துவங்கிய தேமுதிக அன்றிலிருந்து திமுகவை எதிர்ப்பு அலைகளாக தான் இருந்தது. இன்றைக்கி திமுகவோட அந்த உறவு வச்சுக்கின்னு 6+1 நியர்லி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய பொட்டி. இப்படி ஒரு ஓட்டு வங்கியே இல்லாத ஒரு கட்சிக்கு கிட்டத்தட்ட 1% கீழே அவங்களுக்கு 6 சீட்டு கிட்ட தராங்க. இவங்க விடுதலை சிறுத்தைகள் பக்கம், கம்யூனிஸ்டுகள் பக்கம், இஸ்லாமிய சமூகங்கள் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி வச்சுருக்காங்க. தமிழக வாழ்முறை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் ஒரு பெரிய இலக்கில் தான் போன வாட்டி அவரோட பங்கு பெரிய பங்காக இருந்தது திமுகவுக்கு அந்த வெற்றி வாய்ப்பு. ஏன் இவங்களெல்லாம் ஒதுக்கி வைக்கிறாங்க? அந்த ஏளனம் ஏன் பார்க்குறாங்க? இல்லை, அதை திமுகவினுடைய கட்சி தலைமையினுடைய கட்டுப்பாட்டில் கட்சி இல்லை. இப்போ வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு எந்த விதமான இழப்பும் இல்லை. அப்போ திமுக தலைமை அரசியல் முதிர்ச்சி இல்லாமல், கருணாநிதியைப் போல ஆளுமை இல்லாமல், கூட்டணி கட்சிகளை சரியாக பராமரிக்காமல் விட்டதனுடைய விளைவு திமுக படுதோல்வி அடையும் என்பது தான் இப்போ சூழல். ஏன்னா நீங்கள் சிறுத்தைகளை பொறுத்தவரை சிறுத்தை இளைஞர்கள் திமுக மீது அதிருப்தியாக இருக்காங்க. ஏன்னா திமுகவை தூக்கி பிடிப்பதிலே திருமாவளுடைய ஆயுள் முடிஞ்சு போச்சு. வேங்க வயல் அப்படியே இருக்குது. கள்ளக்குறிச்சியில் கொடியேற்ற முடியவில்லை. விடுதலை சிறுத்தைகளுக்கான அங்கீகாரம் கள்ளக்குறிச்சியில் ஒரு பெரிய இடைவெளி இருக்குது. ஆனால் திமுகவுக்கு சிறுத்தையை விட தேமுதிக தான் மிக தேவையாக இருக்கிறது. பார்வை எப்படி பார்க்குறாங்க திமுக? அவங்க எப்படி அந்த ஓட்டு தேர்தல் இதில் அந்த சீட் ஷேரிங்கன்றதில் எப்படி பார்த்து கொடுக்குறாங்க? அதாவது இவங்களுக்கான வாக்கு வங்கியை தான் பார்த்து கொடுக்கணுமே, அதுதானே அந்த நியாயம். ஆனால் இங்கே கிட்டத்தட்ட கன்னியாகுமரியிலேருந்து கும்மிடிப்பூண்டி வரை ஒரு பெரிய ஒரு வாக்கு வங்கியை வச்சுருக்க திருமாவளவன். ஆனால் குறிப்பிட்ட தொகுதிக்கு மட்டும் வாக்கு வங்கி வச்சுருக்க தேமுதிக, அதுவும் 1/2%. இது எப்படி பகுத்தாய் பார்க்குறாங்க? இல்லை, அது இதில் வேலு எதை சொல்கிறாரோ அதை அப்படியே கேட்குறாரு. வேலு ஹைவே ஸ்பீடபிள்யூ 2 வச்சுருக்கார். பல்லாயிரம் கோடி அப்படியே வலிச்சு கொடுக்குறார். இதுதான் இங்கே தகுதி. இந்த தகுதி எப்படியாவது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நீங்கள் ஓட்டுக்கு நோட்டுக்கு பணத்தை கொடுத்து எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்து விடுவார்கள். யார்? இந்த வேலு, நேரு, பாபு இந்த கூட்டணி தங்களை எப்படியாவது அதிகாரத்தில் அமர வைத்து விடுவார்கள்னு அவர்கள்ட்ட முழு பொறுப்பை கொடுத்துட்டாங்க. அவர்கள் பூந்து விளையாடுறோம். இது பெரிய பின்னடைவை கொண்டு வந்து சேர்க்கும். தோல்வி அடைந்த பிறகு இதை ஆய்வு செய்வதற்கு ஆளே இருக்க மாட்டான். இதான் திமுக. இந்த திமுக கூட்டணி வலுவாக அப்படியே நிற்குமா? அந்த கட்டமைப்போடு நிற்குமா? கண்டிப்பாக வெளியே இந்த பிரிதல் இந்த இடத்த பார்க்கலாமா? இல்லை, இப்போ என்னென்னா விஜய் தனியாக நின்றாலே கிறித்தோர் வாக்கு, திமுகவிலிருந்து கிறித்தோர் வாக்கை உடைச்சி எடுத்துகிட்டு போயிடுவார். ஒன்று. இரண்டாவது, திமுகவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் இளைஞர்கள் அவன் விஜய் ஃபேனாக இருக்கான். அது பெரிய அளவில் பாதிப்பை உண்டாக்கும். 2. மூன்றாவது, திமுகவினுடைய அதிருப்தியாளர்கள் அந்த வாக்கம் விஜய் உடைத்து எடுத்து கொண்டு போய்விடுவார். அப்போது திமுகவினுடைய வாக்கு வங்கி சரிகிற பொழுது நீங்கள் அதிமுகவோட வாக்கு வங்கி எப்பொழுதுமே நீங்கள் மாற்றுக் கட்சிக்கு போகாது. அதிமுகக்காரன் அதிமுக தான் போடுவான். எவ்வளவு மோசமான சூழலும் எடப்பாடி 22% வாங்கினார் எங்கே ஈரோடு பை எலெக்ஷனில். இப்போது இந்த திமுக எதிர்ப்பு வாக்கு ஒரு 5% எடப்பாடிக்கு கிடைத்தால், பாஜகவுடைய பார்ப்பனர் வாக்கு வங்கி ஒரு 3 முதல் 5%, 25, 5, 30. திமுக எதிர்ப்பு, திமுகவினுடைய வாக்கு வங்கி, எதிர்ப்பு வாக்கு வங்கி ஒரு 5%, 35% வந்தால் திமுகவுடைய 35% நீங்கள் 10% அப்படியே விஜய்க்கு போயிடும்.
35 10 போனால் 25, 25 தோல்வியடையும் திமுக. 10 முதல் 15% திமுகவுடைய வாக்கு சேதாரத்தை விஜய் உருவாக்குவார். அதிமுக வெற்றி பெறும். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய சூழல். கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகள் இளைஞர்கள் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இவங்கெல்லாம் வெளியே வர வாய்ப்புகள் இருக்கா? தலைவர் வேல்முருகனாகட்டும், திருமாவளவனாகட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியாகட்டும், இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவனாகட்டும், அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கை அவங்க கேட்கும் அந்த இலக்கு கிடைக்கலன்னா வெளியேறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, வாய்ப்பில்லை. இது ஒரே ஒருவர் வெளியேறுகிறார். யார்? வேல்முருகன் மட்டும் வெளியேறார். தார்மீகமாக? ஆமாம், 100% வெளியேறார். 234 தொகுதியில் வாய்ப்பு உள்ள தொகுதி 100 தொகுதியை தேர்ந்தெடுத்து 100 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்துகிறார். நீங்கள் இவர்கள் 3000 முதல் 10,000 வாக்குகளை பிரிக்கக்கூடியவர்கள். நீங்கள் வேல்முருகனை நெய்வேலியில் நின்று தனியாக நின்று 40,000 வாக்கு வாங்கினார். இது பெரிய அடிதான திமுக. ஆமாம். திமுக இந்த இழப்பை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. காரணம் அவர்களுக்கு பணம் இருக்குது. இந்த பணத்தை கொடுத்து எப்படியாவது வாக்குகளை பெற்று விடலான்னு வேலு, நேரு, பாபு, மூர்த்தி, பாலாஜி, செந்தில் பாலாஜி இவர்கள் ஒரு பெரிய நம்பிக்கையை ஊட்டி இருக்கிறார்கள். இந்த பணம் ஜெயலலிதாட்ட இல்லாத பணமா, கருணாநிதிட்டு இல்லாத பணமா? 2 பேரும் இப்போ எத்தனை கோடிகளை கொடுத்து பல முறை தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். பணம் கொடுத்தெல்லாம் வெற்றி பெறுவதாக இருந்தால் ஜெயலலிதா 50 வருஷமாக முதலமைச்சர் இருந்திருக்கும். கருணாநிதி 50 வருஷம் முதலமைச்சர் இருந்திருப்பார். இந்த பணம் தேர்தலை தீர்மானிக்காது என்பது ஸ்டாலினுக்கும் வேலுக்கும் பாபுக்கும் முழுமையாக தெரியல. இது எப்போ தெரியும்? தேர்தல் முடிவு வந்த பிறகு தெரியும். இப்போ அமைதியாக இருக்கிறவர் நாம் தமிழர் கட்சி சீமான் இந்த தேர்தலில் நாளைக்கு இந்த தேர்தல் அறிக்கை விடுறாரு. இலவசங்களே இல்லாத ஒரு அறிக்கை. அவரோட அரசியல் எப்படி இருக்கும்? இல்லை, அவர் ஒரு அரசியல் கோமாளின்னு சொல்லலாம். திராவிட இயக்க மேடைகளில் தான் அவருக்கு அரசியல் கற்றுக் கொடுக்கப்பட்டது. கருப்பு சட்டை போட்டுட்டு பெரியார் தொண்டர்கள் குளத்தூர் மணியும் கோவை ராமகிருஷ்ணனும் ஆரிச்சாமியும் தான் அவருக்கு அரசியல் கற்றுக் கொடுத்து ஈழத்துக்கு அழைத்து கொண்டு போனவர்கள். இதுதான் சீமானுடைய அடையாளம். சீமாதோ திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இப்போ எந்த கட்சியிலிருந்து வந்தவர் அல்ல. குறைந்தபட்சமாக விஜயகாந்த் கட்சியில் சேர்ந்து ஒரு எம்எல்ஏ ஆகணும் தான் அவருக்கு அதிகபட்சமான ஆசையை. இந்த ஈழ போராட்டம் அவரை தலைவராக்கியது. ஆனால் ஈழ போராட்டத்துக்கும் விசுவாசமே இல்லை, திராவிட இயக்கத்துக்கும் விசுவாசம் இல்லை. ஆரிய கடப்பாரை எடுத்து திராவிடத்தை உடைப்பேன்னு சொல்லுகிற ஒரு அரசியல் கோமாளி. இல்லை, இந்த வாட்டி அந்த சட்டசபையில் கால் பதித்து ஆகுவார் அப்படின்ற ஒரு வார்த்தை பேசப்படுது. இல்லை, அவர் சாத்தியமா? சட்டசபைக்கும் போவார், நாடாளுமன்றத்துக்கும் போவார், ஐநா சபைக்கும் போவார். இதெல்லாம் சாத்தியமே இல்லை. சீமானுடைய அரசியல் வாழ்க்கை இதோடு முடிந்து போய்விட்டது. சீமானுடைய புது வாக்காளர் பூரா எங்கே போயிட்டான்? விஜய்கிட்ட போயிட்டான். அதனால் இந்த அரசியல் கோமாளியினுடைய அரசியல் ஆட்டம் இந்த தேர்தலோடு 2% வந்துடும். அதனால் சீமான் ஒரு பேசுபொருளே அல்ல. தொடர்ந்து பேசும். உங்கள் நேரத்தை மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.